பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டேன். ஈவினிங் தான் ப்ரோக்ராம், 6 மணிக்கு தான் ப்ரோக்ராம். நான் மார்னிங் ஒரு 11 மணி போல் போய் அந்த கிரவுண்ட் அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லி போனேன். போகும்போது பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு எப்படி செட்டப் பண்ணியிருந்தாங்களோ விக்கிரவாண்டியில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக கொடிகள், ஹைவே ஃபுல்லாக கொடிகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. ஸோ என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா மழை பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா பேசும்போது லைலாமணி பேசும்போதெல்லாம் மழை பெஞ்சு நிறைய பேர் கொடையோடு உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அங்கேயே உட்காந்து அவ்வளோ அந்த மழையிலே உட்காந்து நம்ம ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே மிகப்பெரிய கூட்டம் எப்படி இருக்க போகுதுன்னுலாம் சந்தேகம் இருந்தது. ஸோ ஸ்டேஜ் பக்கத்திலே தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த ரூம் இருந்தது. ஸோ அந்த லாட்ஜில் உள்ளே போனேன். அதாவது 11 மணிக்கு போல் வந்தோன்னே ஒரு 12 மணிக்கு போகிறேன். உள்ளே போகும்போது கீழே இருக்கிறவரே சொல்லிட்டாரு கரண்ட் இல்லைங்க அப்படின்ட்டாரு. கரண்ட் இல்லையா ஏங்க அப்படின்னேன். இல்லை கரண்ட் ஈவினிங் மேலே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ரூம்